பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 35 முதல் 37 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 35வது அதிகாரத்திலே, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று சொல்லி யுத்தத்திற்கு கர்த்தரை அழைக்கிற தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஒரு ஜெபமாக தேவ சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய மக்களின் எதிரிகளின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வரவும் துன்மார்க்கரை தோற்கடிக்க வேண்டுமென்று சங்கீதக்காரர் இங்கே விண்ணப்பங்களை ஆண்டோடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். விசுவாசிகள் தங்களுடைய சத்துருக்களை மன்னிக்கும்படியும் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படியும் வேதாகமம் நமக்கு அறிவுறுத்தி இருந்தாலும், பொல்லாப்பானது முற்றிலும் ஒழியவும் குற்றமற்றவர்களுக்கு நியாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டியதை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. விசுவாசிகள் 2 வேத தத்துவங்களை சமமாக பாவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்தி தருகிறது. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர் என்று அறிவுக்கு எல்லோரும் வருவதை பார்க்கும் ஆவல், அதே வேளையிலே பொல்லாப்பானது அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஜெயமாக விளங்குவதை காண ஆவல். 2 காரியங்கள். வழி விலகி போனவர்களின் ரட்சிப்புக்காக ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறவர்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே கண்ணீர் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் பொல்லாப்பானது ஜெயிக்கப்பட்டு சாத்தானும் அவனை பின்பற்றுகிறவர்களும் என்றென்றைக்கும் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிற வரைக்கும் தேவனுடைய நோக்கத்தின்படி நீதி, தயவு மற்றும் அன்பு ஆகியவை நிலைநிறுத்தப்பட மாட்டாது என்பதை நாம் அறிந்தாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே உலகத்திலுள்ள பொல்லாப்புக்கு தேவனுடைய முடிவான தீர்வு கிடைக்கும்படியாக உண்மையான விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 36வது சங்கீதத்தில், துன்மார்க்கனுடைய பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்று துன்மார்க்கரை குறித்ததான காரியங்கள் இந்த 36வது அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய நீதி மகத்தான பர்வதங்கள் மேலும் போலும் ஆண்டவரது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது என்பதை இது சங்கீதக்காரர் நமக்கு உணர்த்தி தருகிறார். கர்த்தர் அவர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறவர். அவர் கிருபையுடைய தேவன். அப்படி அவர் கிருபையுள்ள தேவன் நீதி பாராட்டுகிறவர். அதாவது நீதியின்படி அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை முடிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 37வது சங்கீதத்தில் தாவீதுக்கு ஆண்டவராகிய தேவன் தருகிற பதிலை குறித்து நாம் பார்க்க முடியும். 35வது 36வது சங்கீதங்களிலே துன்மார்க்கர்களை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து, இதோ அக்கிரமக்காரர்களை குறித்து தாவீது அங்கலாய்த்து இந்த சங்கீதங்களில் சொன்னாலும், ஆண்டவராகிய தேவன் 37வது சங்கீதம் முழுவதும் அவர் பதில் தருகிறார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடுகள் செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர் புல்லை போல சீக்கிரமாக அறுப்புண்டு பசுப்புண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தில் வேண்டுதலுக்கெல்லாம் அவர் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இதோ பொல்லாதவர்களை குறித்து நாம் எந்த விதத்திலும் நாம் அவர்களை நினைத்தே நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவரே நமது நீதியை வெளிச்சம் போலவும் நியாயத்தை பட்டப்பகலம் போலவும் விளங்க பண்ணுகிறவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தங்களின் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. துன்மார்க்கல் மீது நமக்கு எரிச்சல் வரக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து
கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நீதி செய்கிறவர், அவரே பழி வாங்குகிறவர், அவரே நீதி நடப்பிக்கிறவர். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். துன்மார்க்கள் அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நடத்தை போல புகைந்து போவார்கள், புகையாய் புகைந்து போவார்கள். எனவே கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை அறிந்து கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்க அறுப்பு கொண்டு போவதை காண்பாய். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துன்மார்க்கர் எழுந்திருந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதி செய்கிற தேவன் நம்மோடு உண்டு. அவர் நீதி செய்வதை நமது கண்கள் காணும். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலங்களில் அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த அடைக்கலமான தேவனை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்தருளுவாராக. ஆமேன், ஆமேன்.